You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்கு உள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிற அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கர்த்தர் தந்திரழுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்னைக்கு அநேகர் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா, என் வாழ்க்கை பெரிய இருள் அடைஞ்சது போல இருக்கிறது, எங்கேயும் போய் எனக்கு பலன் இல்லை. பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன், சந்தோஷத்தை தேடி சமாதானத்தை தேடி கோவில் குளங்களை ஏறி இருக்கிறேன். போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் நிம்மதி வருமா, சமாதானம் வருமா, சந்தோஷம் வருமா, என் குடும்பத்தில் இருக்கிற என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற இருளான ஒரு காரியம் நீங்குமான்னு சொல்லி அநேக இடத்துல போயிருக்கிறாங்க. அதை எங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறாங்க. இந்த செய்திகளை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. மற்றவங்க சொல்லுகிற காரியத்தை, பகிர்ந்து கொள்ளுகிற காரியத்தை ஒருவேளை செய்தியில் நம்ம வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள முடியலனாலும் பலர் சொல்லியிருக்கிற காரியம் இதுதான். இன்னைக்கு பல இடங்களை நாங்கள் போயிருக்கிறாங்க, எத்தனையோ கோவில் குளங்களை ஏறி இருக்கிறோம், போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறோம், இவங்களை தேடி போயிருக்கிறோம், அவங்கள தேடி போயிருக்கிறோம், ஆயிரங்கள் லட்சங்களை நாங்கள் செலவழிச்சிருக்கோம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக. குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறணும், குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பம் மாறணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் பணங்களை செலவழித்தோம். சமாதான நிம்மதி அவங்க வாழ்க்கையில் இல்லாதபடி இருள் அடைஞ்சதான ஒரு சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. கடைசியாக தேவ சமூகத்தில் அந்த நல்ல இயேசு சாமி எங்க வாழ்க்கையில ஒரு ஒளியா இருப்பாரா, ஒரு ஒளியை ஏற்றுவாரான்னு சொல்லி நம்பி வந்திருக்கிறோம். எங்க வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனையோ நபருங்க, வாலிப சகோதரிங்க, தம்பிமாருங்க, வேலைக்கு போற சகோதரருங்க, குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பத்து நிமித்தமா, இருளின் ஆதிக்கத்து நிமித்தமா எப்பவுமே சண்டைங்க, போராட்டம், சச்சரவு, குடும்பத்தில் வாக்குவாதங்கள், சமாதானம் இல்லை, சாப்பிட முடியாத சூழ்நிலைங்க. சம்பாத்தியம் பண்ணின்னு வந்தோம், அவங்க எல்லாம் சமைத்து இருப்பாங்க, சமைச்சு சாப்பிட்ற நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, அது பெரிதாய் வெடித்து சாப்பாடு சாப்பிட முடியாம ஆகாரத்தில் அவங்களுக்கு பிரியமில்லாதபடிக்கு பட்டினியா படுக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படி போல சூழ்நிலைங்க. எத்தனை குடும்பத்தை வாட்டி உதைத்து கொண்டு இருக்கிறது. சாத்தான் பலவிதமான பிரச்சனைகளையும் நெருக்கத்தையும் சமாதானம் இன்மையும் சந்தோஷத்தை கெடுக்கிற பிள்ளைங்க நிமித்தமாக, இன்னைக்கு பெற்றோர்கள் நிமித்தமாக எத்தனையோ காரியங்களை வேதனைப்படுகிறதான சூழ்நிலைங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சமான தேவனா இருக்கிறார். எல்லா இருளின் ஆதிக்கம் கடந்து போகிறது. ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவனாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசிப்பு கொண்டு வர போகிறவரா இருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் அப்படியே சொல்லப்படுகிறது. 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்க அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இங்க ஆண்டவர் பாருங்க, நல்ல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதான ஒரு வசனத்தை தாவீது ராஜா வேதத்தில் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். இன்னைக்கு இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்தி நடத்த போகிறவரா இருக்கிறார். சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, என் விளக்கை ஏற்றுவீர். உதாரணத்திற்கு வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறோம், இல்லை ஏதாவது வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம், மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. மின்சாரம் துண்டிப்பாயிட்ட பிற்பாடு நாம் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருப்பது கிடையாது. எழுந்திருச்சு வீட்டில் முதல் ஒரு விளக்கை ஏற்றுவோம். ஒரு கேண்டலோ இல்லை ஒரு விளக்கையோ இல்லை அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பவரை கொடுக்கறதான, வெளிச்சத்தை கொடுக்கறதான ஒரு எமர்ஜென்சி லேம்போ நம்ம முதலாவது நம்முடைய வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஏற்றி வைப்போம். ஒரு மெழுகை ஏற்றுவது வழக்கம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, இருளாகப்பட்டது அப்படியே முழுகப்பட்டு இருக்கிறது. இங்கே இந்த பக்தன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே நான் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வெளிச்சமாக இருங்க, என் விளக்கை
ஏற்றி வைங்க அப்படின்னு சொல்றாரு. என் வாழ்க்கை இருளா இருக்கிறது, என் வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, போராட்டமா இருக்கிறது, தவிப்பா இருக்கிறது, எத்தனையோ சூழ்நிலைங்க என்னை அப்படியே நெருக்கி கொண்டு இருக்கிறது. நான் எவ்வளவு பணத்தை வச்சிருந்தாலும், எவ்வளவு குணசாலியா இருந்தாலும், நான் நல்லா மதிக்கத்தக்கதா இருந்தாலும், என் வாழ்க்கையில் இருள் அப்படியே என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது, அப்படியே என் வாழ்க்கை முழுகி கொண்டு இருக்கிறது. ஒரு வெளிச்சம் இல்லாதபடிக்கு நான் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என் விளக்கை ஏற்றி வைங்கன்னு சொல்லி இந்த மனுஷன் வேதத்தில் எழுதுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, தாய் தகப்பனு, யாரா இருக்கட்டும், வாலிப தம்பி தங்கச்சி, ஊழிய செய்கிற ஊழியக்காரர் ஐயா, ஊழியக்கார அம்மா, உங்க குடும்பத்தில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒருவேளை நீங்க இருளான காரியங்களை கடந்து போய் கொண்டு இருக்கலாம். இருள் அப்படியே முழுகப்பட்டு இருக்கும், இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும். நீ கவலைப்படாத. இன்றைக்கு இயேசுவானவர் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமுள்ள தேவனாக உன் விளக்கை ஏற்றி வைக்கிறவராயிருக்கிறார். தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளான காரியம் மாறட்டப்பா, என் விளக்கை ஏற்றுங்க. என் குடும்பத்தில் காணப்படுகிற, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவரே இருள் மாறட்டும், நீர் வெளிச்சமாக, இயேசு வெளிச்சமாக, இயேசு என்ற தேவன் என் விளக்கை ஏற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிற இந்த ஒரு பிரதானமான ஒரு வார்த்தை, அழகான ஒரு ஜெபம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாக கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார்னு சொல்லி நம்பிக்கையான ஒரு வார்த்தை. Blessed word, a faithful word, a truthful word. தேவனை முற்றிலுமாக சார்ந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அருமையான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் இயேசப்பா உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கிறார். உன் விளக்கை ஏற்றுகிறவர் இயேசு. இருளான உன் காரியம் மாறிடும். இருளா இருக்கிற உன் நிலைமையை கர்த்தர் மாற்றிடுவாரு. ஒரு பெரிய வெளிச்சத்திற்குள்ளாக, ஒரு பேர் ஆனந்தத்திற்குள்ளாக, ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அந்த நல்ல தேவன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். பார்த்து கொண்டு இருக்க இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செயல்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு நீ ஜெபிக்கிற, ஒப்பு கொடுக்கிற இந்த வார்த்தை தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளை மாற்றி வெளிச்சமாக பிரவாசிப்பதற்கு தேவனும் விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த கால நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இயேசுவோட பேசுவோம் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர், இந்த வசனங்களை கவனித்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளான காரியங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு வெளிச்சத்திற்குள்ள நம்முடைய பிள்ளைகளை பிரவேசிக்க உதவி செய்வீராக. நம்முடைய கரம் தாங்கட்டும். துதி கன மகிமம் கருவேற்க எடுக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.